கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் மிக மிக அவசியமான ஒன்று. அநேக நேரத்தில் நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாய்த்தான் இருக்கிறோம். ஆனால் பிரச்சனைகள், போராட்டங்கள் அதிகமாகும் போது, அவ்வளவுதான், இதற்கு மேல் வழி இல்லை என்ற நிலை வரும்போது நம்முடைய விசுவாசம் எங்கே காணாமல் போகிறது என்று தெரியவில்லை. அநேகருக்கு அந்த நேரத்தில் தேடியும் கிடைப்பது கூட இல்லை. ஆனால் இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட நேரத்திலும் விசுவாசிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டின ஒரு மனுஷனைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 9:18 அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேலுமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றார். எனக்கு பிரியமான தேவஜனமே, இங்கே ஒரு தலைவனை குறித்து, அதாவது அவனுடைய பெயர் யவீரு என்று மற்ற சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யவீரு யார் என்றால் ஒரு தலைவன், ஜெப ஆலய தலைவன் என்று வேதம் சொல்லுகிறது. இவர் ஆண்டவரிடத்தில் வந்து மண்டியிட்டு ஜெபிக்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். அதாவது வேதத்தில் எத்தனையோ ஜெபங்கள் இருக்கிறது. இது போல இவன் வியாதியாயிருக்கிறான், வந்து குணமாக்கும், மரிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறார், வந்து சுகமாக்கும், இன்றைக்கோ நாளைக்கோ என்று இருக்கிறார், அற்புதத்தை செய்யும் என்று ஜெபித்த அநேக ஜெபங்கள் உண்டு. ஆனால் இந்த யவீரு ஜெபிக்கிற ஜெபம் மிகவும் அருமையான, விசுவாசத்தை முழுமையாய் சார்ந்ததான ஒரு ஜெபம் தான் இது. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய பிள்ளை மரித்து போய்விட்டாள், ஆனாலும் கூட நீர் வந்து அவள் மேல் கையை வைப்பீர் என்று சொன்னால் அவள் பிழைப்பாள். இந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். எல்லாம் முடிந்து விட்டது என்ற சூழ்நிலையில் நம்மால் ஆண்டவரை நம்ப முடியுமா? ஒருவேளை எல்லாம் முடிந்து விட்டது என்ற சூழ்நிலையில் நாம் மனுஷர்களை நம்ப மாட்டோம், அது தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் ஆண்டவரை விசுவாசிப்போமா, நம்புவோமா? இவருடைய விசுவாசம் உண்மையாகவே மிகவும் ஆச்சரியமாயிருக்கிறது. ஆண்டவரே, மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிறாள், வந்து உதவி செய்யும், அவளை காப்பாற்றும் என்று ஜெபித்த ஜெபங்களுக்கு மத்தியில், ஆண்டவரே, என் மகள் மரித்து போய்விட்டாள், உண்மைதான், ஆகிலும் உம்முடைய கையை வையும், அவள் பிழைப்பாள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு விசுவாசம் பாருங்கள். எனக்கு பிரியமான தேவஜனமே, இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி அநேக காரியங்கள் மரித்து போய்விட்டதோ, அவ்வளவுதான் என்று நீங்கள் முடிவு செய்து விட்டீர்களோ, அந்த காரியத்தில் எல்லாம் ஆண்டவரே, இதெல்லாம் முடிந்து போய்விட்டதுதான், இது எல்லாம் சரியில்லை தான், இதற்கு மேல் வாய்ப்பு இல்லைத்தான், ஆனாலும் நீருமது கையை வையும், ஆகிலும் நீருமுடைய வார்த்தையை சொல்லும், ஆகிலும் நீர் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என்று அந்த விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அங்கே வருகிறார் பாருங்கள். அது மாத்திரமல்ல, அவர் வரும்போது அங்கே இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், உன் பிள்ளை தான் மரித்து போய்விட்டதே, பின்ன ஏன் நீ அவரை வருத்தப்படுத்துகிறாய், விட்டுவிடு என்று. ஆனாலும் கூட அவருடைய விசுவாசம் குறைந்து போகவில்லை பாருங்கள். அதை பார்த்த ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படியாக அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்து, சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொல்லுகிறார். நான் இப்படியா சற்று யோசித்து பார்க்கிறேன். ஜெபிக்கிற அவனுடைய வீட்டில், அதுவும் சிறு பிள்ளை மரித்து போய்விட்டாய் என்றால் சுற்றி இருக்கிறவர்கள் அநேக வார்த்தைகளை பேசி இருக்கக்கூடும். நன்றாக ஜெபிக்கிறவருக்கு ஏன் இப்படி என்ற வார்த்தை சொல்லி இருக்கக்கூடும். அவர் என்ன சொல்லி வந்திருப்பார் என்றால், என் பிள்ளை மரித்து போய்விட்டார், நான் போய் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் என்று தான் சொல்லி வந்திருப்பான். அவனுடைய விசுவாசம் அவனை வெட்கப்படுத்தவில்லை. ஆண்டவர் அவன் விசுவாசத்தை கனப்படுத்தும்படியாய் மரித்து போன பெண்ணை ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்திற்காகவே எழுப்பினார். அவன் வெட்கப்படவில்லை. ஒருவேளை எந்த இடத்தில் என் பிள்ளை திரும்பவும் பிழைப்பாள் என்று சொன்னாரோ, அதே இடத்தில் அந்த பிள்ளை பிழைத்தது, சாட்சியாய் நின்றது. இன்றைக்கு உங்களுடைய விசுவாசமும் இப்படி முடிந்து விட்டது என்ற சூழ்நிலையிலும் ஆண்டவர் எனக்காக செய்வார் என்று இருக்குமானால், நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த விசுவாசம் அற்புதத்தை செய்வது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.